ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபா ஆன் வீல்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸை எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து இந்த கண்ணாடி பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இதை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து பார்க்கறதுக்கு கலராக தெரியுது. இப்போ இதில் வந்து ஒயிட் க்ளூ வந்து தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1:2ன்ற ரேஷியோவில், அதாவது ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியை எடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து க்ளூ எடுத்துக்கணும். இந்த மாதிரி க்ளூ சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியும் க்ளூவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கண்ணாடி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வந்து ஒட்டிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி அந்த பாக்ஸில் வச்சு ரோல் பண்ணி பார்க்குறேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போது அந்த பாக்ஸ் மேலே வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ளூவை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நல்ல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்ல வந்து அதுக்கு மேலே இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி எடுத்துடுறேன் நான். இதுக்கு மேலே வந்து நம்ம மறுபடியும் வந்து க்ளூ வந்து இன்னொரு லேயர் வந்து நல்லா அப்ளை பண்ணலாம். ஸோ தட் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் அந்த பாக்ஸோட நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து க்ளூ வச்சு நம்ம இப்படி ஒரு லேயர் வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டிஷ்யூ வந்து அந்த பாக்ஸோடு நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த முன் பக்கம் ஒட்டினதுக்கப்புறம் பின்னாடியுமே வந்து இதே மாதிரி தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி டிஷ்யூ பேப்பர் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து எல்லா சைடுமே வந்து க்ளூ போட்டு நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் கார்னர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நல்லா டிஷ்யூ பேப்பர் ஒட்டினதுக்கப்புறமா வந்து சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பின்னாடி இந்த மாதிரி ஸோ எங்கெல்லாமே வந்து கேப் இருக்கோ அங்கெல்லாம் கூட வந்து நல்ல நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணி கவர் பண்ணிடலாம். ஸோ தட் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து எல்லா பக்கமுமே வந்து நல்லா ஒட்டிக்கும் நமக்கு. இந்த மாதிரி பின்னாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிடலாம். இது ஒட்டினதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ண இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நம்மளோட இந்த ஸ்பெக்டக்கல் பாக்ஸோடு நல்லா ஒட்டிக்கும். ஸோ அது மீன்வைல் அது காயட்டும். அது காயறதுக்குள்ளே நம்ம வந்து க்ளே எடுத்துக்கலாம். க்ளே எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து குக்கி கட்டர் யூஸ் பண்ணி நான் ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளோரல் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி சின்னதும் பெருசுமா வந்து பூ வந்து நமக்கு தேவைப்படும். அதனால வந்து பூ இலையெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா குக்கி கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்ம கையில் ரெகுலராக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணி அது மேலே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்போது கட் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே எடுத்துட்டோன்னா நமக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக அழகாக வந்துடும். இப்போது மீன்வைல் நம்மளுடைய பாக்ஸ் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூவெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்மளுடைய பூவெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லையா. இது எல்லாமே வந்து இப்போது இந்த பாக்ஸ் மேலே ஒன்றுன்னா நம்ம ஒட்டிடலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பாக்ஸோட மேல் பகுதியில் வந்து இது மாதிரி ஒட்ட போகிறேன். ஸோ பூ வந்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 4-5 பெரிய பூ, கொஞ்சம் குட்டி குட்டி பூ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து பூவெல்லாம் ஒன்று பக்கத்தில் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக இடம் விட்டுட்டு ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி வந்து எல்லா பூவையும் வரிசையாக வந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று
பூ, இலை அப்படின்னு சொல்லி சேர்ந்தாப்புல வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அதாவது சின்ன பூ, பெரிய பூ இது எல்லாத்தையுமே வந்து வரிசையா அந்த மாரி ஒட்டிக்கலாம். இதுல வந்து நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய பூ, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் குட்டி பூஸ்லாம் வந்து ஒட்டியிருக்கேன். குட்டி குட்டி பூ, அப்புறம் கொஞ்சம் பெரிய பூலாம் வந்து ஒட்டிட்டு, அது பக்கத்துல இலையெல்லாம் வச்சு, அப்புறம் அதோட ஸ்டெம்ம வந்து லாஸ்ட்டா ஒட்டிடலாம். இந்த மாதிரி க்ளூ போட்டு எல்லா பூவையும் இத வந்து நம்ம கேஸோட மேல் பகுதியில தான் வந்து நான் ஒட்டிட்டு இருக்கேன். ஏன்னா அடிப்பகுதிய வந்து பிளெயினா விட்டுடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி வந்து இங்க ஒரு குட்டி பூ ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பூ, இலை, அப்புறம் குட்டி குட்டி மொட்டெல்லாம் செஞ்சிருக்கோம் இல்லையா? அது எல்லாமே வந்து ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு அழகா ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து இதுல எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்டெம் வச்சு ஒட்டிடலாம். எல்லாத்தையும் இணைக்கும்போது வந்து அது ஒரு செடியில வந்து அழகா பூத்திருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இலை, பூ எல்லாத்தையும் இந்த மாரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நம்ம பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இதோட மேல் பகுதி இப்படி இருக்கு. இதோட பின் பகுதிய வந்து நான் அப்படியே பிளெயினா விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பிளெயினா விட்டுருக்கோம். மேல் பகுதிய மட்டும் இந்த மாதிரி பூக்களால அலங்கரிச்சிருக்கோம். இப்போ இத வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். இதோட பேக்ரவுண்ட் வந்து இப்போ ப்ளூ கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பூக்கள், அப்புறம் இந்த இலைகளுக்கெல்லாம் வந்து நம்ம அப்புறமா வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ப்ளூ கலர் எடுத்து ஃபுல் பேக்ரவுண்டையுமே கவர் பண்ணுறோம். அதாவது முன்பகுதியும் பின்னாடி இருக்கு இல்லையா? அந்த கேஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பெக்ஸ் கேஸோட பின்பகுதியுமே வந்து நல்லா இந்த மாரி கவர் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பூக்களுக்கெல்லாம் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இத அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில வந்து ரவுண்ட் ப்ரஷ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ப்ரஷ், ஃப்ளாட் ப்ரஷ் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ளாட் ப்ரஷ்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன் நானு. இந்த மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். பேஸ் கோட் வந்து ஃபுல் அந்த பூ இலையிலலாம் படாத மாதிரி ஃபுல் பேஸையும் வந்து ப்ளூ கலர்ல அடிச்சுக்கலாம். நீங்க இதில வந்து எந்த ப்ளூ வேணா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க் ப்ளூவா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இது வந்து ஸ்பெக்ஸ் கேஸ் இல்லையா? இந்த ஸ்பெக்ஸோட கேஸ் அப்படின்றதுனால டார்க் ப்ளூ கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சம்டைம்ஸ் உங்களுக்கு பிளாக் வேணும்னா நம்ம பிளாக் கூட அடிச்சுக்கலாம். ப்ரவுன் கூட அடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஃபுல் கேஸையுமே வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது பேக்ரவுண்ட் மட்டும் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லா அடிச்சு முடிச்சுட்டோம். ஸோ அடிச்சதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு பேஸ்டல் கலர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ பேஸ்டல் கலர் வந்து பார்க்கறதுக்கு அப்பீலிங்கா இருந்துச்சுன்னா பேஸ்டல் கலர்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால வந்து லாவெண்டர் கலரும் எடுத்து அப்ளை பண்றேன் நானு. ஸோ இந்த கலர்ஸ் வந்து இதுக்கு அப்பீலிங்கா இருந்துச்சுன்னா, அந்த கலர்ஸ பேஸ்டல் கலர்ஸே வந்து இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இல்லன்னா நம்ம வந்து நம்மளோட ரெகுலரா அக்ரிலிக் கலர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கலர்ஸே வந்து குடுக்கலான்னு இருக்கேன். ஸோ பேஸ்டல் கலர்ஸ்ல வந்து லாவெண்டர் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் லாவெண்டர் கலர்ல வந்து 2 ஃப்ளவர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நல்லா பிரைட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஃபர்தரா மத்த எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே வந்து பேஸ்டல் கலர்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டுருக்கேன். பட் எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு வந்து அப்பீலிங்கா தெரியல. சரி இந்த 2 பூக்கும் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஸ்டில் வந்து அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிரைட்டா தெரியல. ஏன்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து டார்க்கா இருக்கிறதுனால வந்து லைட் கலர்ஸ் குடுத்தோம்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் இது வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம பிரைட் கலர்ஸ் குடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். அதனால வந்து நான் பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணல. அதுக்கு பதில் வந்து அக்ரிலிக் கலர்ஸே வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ அக்ரிலிக்ல வந்து பிரைட் ரெட் அண்ட் எல்லோ எடுக்கிறேன்.
ஸோ சில ஃப்ளவர்ஸ்க்கு ரெட் கலரும், சில ஃப்ளவர்ஸ்க்கு எல்லோ கலரும் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து இதுக்கு எல்லோ கலர். ஸோ சில ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் எல்லோவும், சிலதுக்கு ரெட்டும் வந்து கொடுக்க போகிறேன். இப்போது இந்த எல்லோ கலர் கொடுத்தோடனே வந்து ஒரு பிரைட்னஸ் வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் கொடுத்தா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து நான் பேஸ்டல்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் ரெகுலர் அக்ரிலிக் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லோ கலர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம அதே மாதிரி ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எங்கெல்லாம் எல்லோ இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து எல்லோ அப்ளை பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வந்து ரெட் வந்து எங்கெங்கே ரெட் ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ரெட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சில ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் எல்லோ, சில ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்து ரெட் கலர் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இலைக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லோ கொடுக்கும்போதே வந்து ஒரு பிரைட் லுக் வந்துடுச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவருக்கு எல்லோவும், ஒரு ஃப்ளவருக்கு ரெட். அதாவது ஒரு எல்லோ, ஒரு ரெட், ஒரு எல்லோ, ஒரு ரெட் அந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த குட்டி பூக்கு வந்து ரெட் கலர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லோ பக்கத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சிகப்பு கலர் அடிச்சுக்கலாம். ஸோ ஒரு மஞ்சள் ஒரு சிகப்புன்ற மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இலைகள் எல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இலைகள் அப்புறம் குட்டி குட்டி மொட்டெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பூக்களுமே வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக வந்து அட்ராக்டிவாக ஆகிடுச்சு இல்லையா நம்மளுடைய இந்த ஸ்பெக்ஸோட கேஸ். இப்போ வந்து இந்த மொட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மொட்டுக்குமே வந்து சிகப்பு கலர் பூ பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இந்த பூவுக்குமே வந்து சிகப்பு கலர் அடிச்சுக்கலாம். இந்த சைடு இருக்கிற மொட்டுக்கும் அப்புறம் இலைகளுக்கு எல்லாமே வந்து பச்சை கலர் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதோட ஸ்டெம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இலை அடித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிளைக்குமே வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த பக்கம் லெஃப்டில் ஒரு குட்டி பூ இருக்கு இல்லையா? அதுக்கு மட்டும் நான் பிங்க் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி ஸ்டெம்ஸ் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம். பூக்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளோரல் டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ஷேபியாக இருந்தது. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்பெக்ஸ் வச்சு ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் see you all. Bye bye.